வணக்கம். இன்றைக்கி 5வது நாள் கந்த சஷ்டி விரதம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலேஜில் லீவு. அதனால் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் தொடச்சி பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு வாசலிச்சு கோலம் போட்டுட்டு கோலம் போட்டு 5வது விளக்கு இன்றைக்கி நெய் போட்டு ஏற்றி வச்சுட்டு பால் வச்சு சாமிக்கு இன்றைக்கி தீபாரதனைலாம் காட்டி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி காலையில் சமையல் வேலை கிடையாது, இன்றைக்கி காலேஜ் கிடையாதுங்கிறதுனால அதனால் மெதுவாக பொறுமையாக மத்தியானமாக சாதம் வடித்து பருப்பு தாளிச்சிட்டு பருப்பு தண்ணியிலே எடுத்து கொஞ்சமாக ரசம் வச்சாச்சு. இது உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஜீரகம் போட்டு தட்டி போட்டு பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு அந்த பருப்பு தண்ணியிலே கொஞ்சமாக எடுத்து ரசம் வச்சுட்டேன். ரசம் வச்சுட்டு மீல் மேக்கர் அவிச்சிட்டு அதை வறுத்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பொரியல் பண்ணி இன்றைக்கி இதுதான் சமையல். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் தினை செய்யணும். தேனும் தினையும் சேர்ந்து மாவாக கிளறி வைக்கலாம். நான் அது மாதிரி வைக்காமல் தினை பாயசமாக செஞ்சுட்டேன். தினையை நல்லா குக்கரில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற போட்டு குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி தேங்காய் துருவி போட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் நசுக்கி போட்டு அதை தினை பாயசமாக செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு இன்னையோட இதான் 5வது நாள் விரதத்தை முடித்தாச்சு. 5வது நாள் தினை பாயசமாகவும் வைக்கலாம், தினை மாவாகவும் வைக்கலாம், மாவிளக்காவும் போடலாம். நான் தினை பாயசமாக செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்னையோட விரதம் இது மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி காக்காவுக்கு கொண்டு சாதம் வச்சுட்டு வந்துட்டு 5வது நாள் விரதத்தை முடித்தாச்சு. நாளைக்கு கந்த சஷ்டி. நாளைக்கு ஃபுல்லாக சமையல் சாப்பாடு எதுவுமே கிடையாது. நன்றி.